சுத்தமான பயணி வாங்கணுமா நம்ம அண்ணன் வாங்க. ஆல்வின் உங்க பேர் ஆல்வின் தானே? அன்பு இழுத்துட்ட கூட்டாம்பளி அன்பு இழுத்துட்டு வாங்க. அப்படியே பயணி இறக்கி அப்படியே கையில் இங்கே வாங்கி நம்ம கூட ஏறுவியே. 100 50 100 பண்ணாலும் ஏறிடலாம். இப்போ எத்தனை மணி நேரம் ஏறிட்டு இருக்கீங்க? ஆமாம், ஒரு நாளைக்கு 3 நேரம் ஏறணும். அதான் எடுத்துருக்கீங்களா? சரி சரி. ஆயிரம். ஆ, எத்தனை வருஷமா ஏறிட்டு இருக்காங்க ஆளுன்னு? எத்தனை வருஷமா பணம் ஏறிய? நான் 10 வருஷமா பணம் ஏறிட்டு இருக்கேன். 10 வருஷமா ஏறிட்டு இருக்கேன். நான் காலேஜ் எம்காம் முடிச்சிருக்கேன். நான் பிகாம் முடிச்சதுல இருந்தே பணம் ஏறிட்டு தான் இருக்கேன். பணம் ஏறிட்டு காலேஜ் போயிட்டு அடுத்தது வந்து பணம் ஏறுவேன். அப்படிதான் பணம் ஏறிட்டு காலேஜ் முடிச்சதுல இருந்து ஃபுல் டைம் பணம் ஏறதுலேயே இறங்கிட்டேன். இப்போ 10 வருஷம், இதோட 10 வருஷம் பணம் ஏறிட்டு இருக்கேன். 10 வருஷம் ஏறிட்டு இருக்கேன். ஆமா. சரி, நான் ஒரு நாளைக்கு எத்தனை பணம் ஏறிய? நான் ஒரு நாளைக்கு 50 பணம் 100 பணம்னாலும் ஏறிடுவேன். இப்போ ஒரு 30-40 பணம் ஏறிட்டு இருக்கேன். இப்போ 30-40. இன்னும் சீசன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நல்லா பயணி போட ஆரம்பிச்சுன்னா இன்னும் நிறைய ஏறும். நிறைய ஏறும் பயணி. கடைசியில இருந்தா நல்லா பயணி. இல்லடா, அப்பப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு பயணி. ஆமா. சரிண்ணே சரிண்ணே. ஆமா, இதெல்லாம் இப்போ பயணி இறக்க போகிறோம். ஏறுங்கண்ணா. அதுமாதிரி நைட்டு சுண்ணாம்பு தடவிரு என்ன? சாயந்தரம் சாயந்தரம் வைக்க முடியாது சுண்ணாம்பு தடவிய? ஓ, காலையில் ஒரு கட்சி விடணும், சாயந்தரம் ஒரு கட்சி விடணும். மதியம் ஒருக்கா? காலையில் மதியம் சாயந்தரம் 3 நேரம் ஏறணும். பயணி இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. என்ன பயணி இப்போ ரொம்ப கம்மியாக தானே இருக்குது பயணி? சுண்ணாம்பு எல்லா கலசத்துலேயும் ராவி ராவி விட்டாதான் அந்த அப்படி சீவி விடணும். காலையில மதியம் சாயந்தரம் 3 நேரம் சீவி விடணும். அப்போ இதே பெரிய வேலை தான். ஏறி நம்மளாம் ஒரு நேரம் ஏறினாலும் நமக்கு மூச்சத்து போகும். தெரிய மாட்டேங்குது. ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல கலப்படம் தானே வருது. நம்ம இப்போ இந்த மாதிரி இறக்கி, ஆமாம், ஏற இடத்துல நிறைய இடத்துல இப்போ நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன். இந்த டேஸ்ட் வராது. அது தெரியும். நம்ம தான் வந்துட்டு இருக்கோம். இங்கே தான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோங்களே. நம்ம வாழைக்காட்டு ஆரம்பத்துலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு தானே இருக்கோங்களே. இந்த வருஷத்துல இருந்து. ஆமாம், நானும் இந்த வருஷத்துல இருந்தால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஜிம்முக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஏறி இறங்கினால உடம்பு ஃபிட் ஆயிருமே. ஏன்னா 76 கிலோ தான் 6 கிலோ குறைஞ்சிருக்கு 2 மாசத்துல. 5 கிலோ குறைஞ்சிரும்.
அவ்வளோதான், உடம்பு ஃபிட் ஆயிரும். காலையிலையும் சாயந்தரமும் ஏறுறது ஒரு எக்ஸசைஸ் தான். இதான் அந்த பனையில 3 நேரம் ஏறி இறக்கணும் பயணி. இதான் அந்த பனையில 3 நேரம் ஏறி இறக்கணும் பயணி. ஒரு 3 லிட்டர் பயணி இருக்கும். 3 லிட்டர் பயணி இருக்கும். 3 நேரம் ஏறி இறங்கணும். இதுக்கே 3 நேரம் ஒரு பனைக்கு ஏறி இறங்கணும். ஆமா, 1 லிட்டர் பயணி இருந்தாலுமே அது பனை 3 நேரம் ஏறி இறங்கினாதான் அந்த 1 லிட்டர் பயணி இருக்கும். டெய்லி சீவுலன்னா ஒரு நாள் ஜீவம் போட்டாலே அந்த பயணி அடுத்த நாள் அப்படியே ஒண்ணுமே இருக்காது. ஆமா, ஒரு நாள் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பனை ஏறாம போட்டோம்னாலுமே அப்படியே அந்த பயணி எல்லாத்தையும் பேரும் அடுத்த புதுசா இடி கொண்டு வர அந்த பயணி வரைக்கும் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம உழைப்பு வேஸ்ட் தான். ஆமா, அதனால என்னனாலும் சரி பனை ஏற டைம் எங்கேயும் சுத்தாம இல்லாம இருந்துட்டு வீட்டுல இருந்துட்டு பனை ஏறிட்டு சாட்டமா வீட்டுல தூங்கணுமா, பனை ஏறணும் நேரம் அடுத்த வீட்டுல தூங்கணும், இப்படிதான் இருக்கணும். காலையில 4 மணிக்கு எங்க வந்தா நைட்டு போய் படுக்க 9 மணி ஆகும். 9 மணி ஆகும். ஆமா, 9 மணி 10 மணி ஆயிரும். ஆமா, பனை ஏறவே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் நம்ம பிடிச்சி பண்ணணும்னா எல்லாமே நல்லதுதான். சரி, நமக்கு அதுக்கேற்ற எங்கேயும் வேலை தேடி போகவே வேண்டாம். நம்மளே சொந்த தொழில் ஆயிரும். ஆமா, யாரும் என்னமே கேட்க மாட்டாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆமா, நம்ம நல்ல ஹெல்த்தாவும் இருந்துக்கலாம். ஆமா, நல்லதுண்ணே. ஆமா, உங்களை பார்த்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரிண்ணே. பயணி லைட்டா காட்டுங்க. வாழ்க்கை ஜம்க்கு வந்த பையன் மாதிரியே சுறுசுறுப்புலாம இருக்கான். கொடுக்கறவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. அண்ணே வாங்க. எங்கேயா போறோம்? பயணிங்கடா, காலிப்பட்டியாடா. அவன் என்ன பயணி எப்படி குடிக்கணும்? ரசிச்சு குடிக்கணும்.